கன்று அங்கேயே நீங்கள் வர்றதுக்குள்ள ரெடியாக இருக்குமா. அந்த கன்றுக்கு ஊட்டணும், எவ்வளோ பசியோடு வருதுன்னு தெரியாதே, அதற்கு நாம் எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு நினைத்தவுடன், கன்று நினைத்தவுடன் இங்கே பால் சொரியக்கூடியது பகவானுடைய அன்பு. பகவானை நீ ஒரு தரம் கிருஷ்ணா துவாரகா வாசான்னு கூப்பிட்டா போகிறோம், கேசவா நாராயணா மாதவான் ஒரு தரம் கூப்பிட்டா போகிறோம். சிவன் அதை தானே சொல்கிறார், 1000 நாமங்கள் வேணுமான்னு பார்வதி கேட்கச்சே என்ன சொல்றார், வேண்டவே வேண்டாம், ராம என்ற 2 எழுத்து மந்திரம் போறோங்கிறார். அந்த 2 எழுத்து நீ சொன்ன உடனே போறோம். ஆனால் சொல்வதிலே தத்துவம் இருக்கு. வெறுமை எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறான்னு போயிட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மனதினால் சிந்தித்து அப்படிங்கிற ஆண்டாள் இல்லையா, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தேயிலின் தூசாகவும் செப்பு. அது எப்படி இருக்கணுமா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். பகவானை கூப்பிட்டா அடி வயத்துல அந்த நாதம் வரணுமா, அந்த நாதமானது வரக்கூடியதாக இருக்கணுமா. அதை தான் சொல்ற, நினைத்து மலை வழி, அந்த நினைச்ச உடனே நமக்கு அருள் தரக்கூடியவன், சொரியக்கூடியவன், பால் சொரியக்கூடியவன், நின்று பால் சோற அப்படின்னா நம்ம இங்கே அங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை சுவாமி. பகவான் நம்ம கிட்ட வரான். அர்ச்சாவதாரம் எடுத்து விபவம் அந்த 5 நிலைகளில் ஒவ்வொருலையுமே நாம தேடி போக வேண்டியதில்லை, அவன் நம்ம கிட்ட வரான். நாம நின்றுட்டே இருக்கலாம். பகவானுடைய சிந்தனையோடு நாம் நினைந்து அவனை நினைத்து நின்று கொண்டே இருந்தோமே, ஆனால் அவன் நம்மிடம் வந்து நின்று பால் சோற அப்படிங்கிற ஆண்டாள். நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய